வதந்தி காரணமாக பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்து வரும் நிலையில் தட்டுப்பாடு ஏற்படாது என விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அச்சத்தால் திருவண்ணாமலையில் நள்ளிரவில் பெட்ரோல் விற்பனை மையங்களில் கேன்களுடன் வாகன ஓட்டிகள் குவிந்த காட்சிகள்தான் இவை. வளைகுடா நாடுகளில் போர் சூழல் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்று திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் வதந்தி பரவியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து குடிநீர் கேன், தண்ணீர் குடம் என கையில் கிடைத்தவற்றுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு திரண்டு வந்த வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை நிரப்பிச் சென்றனர். இதேபோன்று அரியலூர் மாவட்டம் பழூரில் நள்ளிரவில் கேன்களுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு மக்கள் படையெடுத்துச் சென்றனர். காசு இருக்கிறவங்க 20 லிட்டர்ல 2-3 கேன் வாங்கி போறாங்க சார். நம்ம கிட்ட அந்த வசதி இல்லை. அரசாங்கம் இதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இது உண்மையா இல்லை பொய்யா? 300 ரூபாய் விற்கிறாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. நீங்க என்ன ஒன்று கொடுக்கணும். தீர்வு கொடுத்தாதான் நாங்கள் பயம் இல்லாம இருப்போம். இன்று முதல் 3 நாட்களுக்கு பெட்ரோல் விநியோகம் இருக்காது என்று பரவிய வதந்தி காரணமாக மயிலாடுதுறையில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரத்தில் வாகனங்களின் டேங்குகள் மட்டுமின்றி கேன் உள்ளிட்டவற்றிலும் பெட்ரோலை வாங்கி சென்றனர். இதனால் பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் வில்லியனூர், அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் பெட்ரோல் வாங்க மக்கள் முண்டியடித்தனர். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் பெட்ரோல் விற்பனையகங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். சமையல் எரிவாயுவை தொடர்ந்து பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. விலை உயரும் என்ற அபாயமும் எழுந்துள்ளது. இதன் காரணமாக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் வாகன ஓட்டிகள் பெருமளவில் குவிந்து தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோலை நிரப்பிச் சென்றனர். மேலும் 10 லிட்டர், 20 லிட்டர் கேன்களிலும் எரிபொருளை நிரப்பிச் சென்றனர். பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் காலையில் வந்தோம். காலையில் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்ததுங்க, போட முடியல. அதனால சரி காலையில் போட்டுட்டு கிடைச்ச அளவுக்கு போட்டுட்டு இப்போ நைட்டில் ஏறுமானான்னு தெரியல. அவர் பதட்டுவாங்க நிலவுது ஃபுல்லாக. இதேபோன்று வடசென்னையில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களிலும் மக்கள் அலைக்கடலென திரண்டு வந்து எரிபொருள் நிரப்பினர். சென்னையின் புறநகர் பகுதிகளான மேடவாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அம்பத்தூரில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் நள்ளிரவிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பிச் சென்றனர். வணிக சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஹோட்டல்கள் விறகடுப்புக்கு மாறி வருகின்றன. சென்னையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. சென்னையில் கேஸ் தட்டுப்பாடு தொடர்ந்தால் நகரில் தங்கி பணியாற்றி வரும் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கும் ரொம்ப டிமாண்ட் ஆகிடும், எங்களுக்கும் இதுவாகிடும். ஏன்னா அவங்களும் எல்லாம் ஊரை விட்டு பழக வந்திருக்காங்க. சாப்பிடணும், கொள்ளணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் தான் அவங்க பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போக முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல் கிடைச்சா அவங்க பெரிய ஹோட்டலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். தஞ்சாவூரில் சில உணவகங்களில் 1 வாரத்திற்கான கேஸ் இருப்பு இருப்பதாக கூறும் உரிமையாளர்கள் அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லை என வேதனை தெரிவித்தனர். ராக்கெட் அடுப்பு, இந்த மாதிரி பொட்டடுப்பு, இந்த மாதிரி தான் போடுற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி எங்களுக்கு ஒரு 10-15 சிலிண்டர்லையும் தேவைப்படும். அது இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சுட்டோம். இதே நிலைமை நீடிச்சுன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணி தான். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள அம்மா உணவகத்திலும் சிலிண்டர் தீரும் நிலையில் இருப்பதாக உணவக பணியாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் நாகை அருகே வடக்கு பால் பண்ணைச்சேரி குடோனில் ஆயிரக்கணக்கான காலி சிலிண்டர்கள் குவிந்து கிடக்கின்றன. அவசர தேவைக்காக முதலில் சிலிண்டர்கள் வழங்க வேண்டும் என ஆட்சியர் ஆகாஷ் விநியோகஸ்தர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் இடையான்குடியில் சிலிண்டரில் எரிவாயு நிரப்பும் பணி நிறுத்தப்பட்டதால் 4 மாவட்டங்களில் சிலிண்டர் விநியோக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இடையான்குடி அருகே சீராத்தங்குடி கிராமத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு நிரப்பும் மையத்தில் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களில் எரிவாயு நிரப்பப்படுகிறது. இது சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாள்தோறும் 10,500 சிலிண்டர்களில் எரிவாயு நிரப்பப்படும் நிலையில் எரிவாயு டேங்கர்கள் வராததால் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு நிரப்பும் பணி மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆலோசனை நடத்தினார். அப்போது பொதுமக்களுக்கு வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் அறிவுறுத்தினார். எரிவாயுவை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்தால் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார்.
எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள கேஸ் நிலையங்களில் மட்டுமே எல்பிஜி கிடைப்பதால் அதற்காக ஆட்டோவில் இருக்கும் கேஸை பயன்படுத்தி நீண்ட தூரம் வர வேண்டியுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிஎன்ஜி கம்மியாக தான் கிடைக்கும், இந்த வாட்டி சிஎன்ஜி கிடைக்குதுன்றாங்க. எல்பிஜி கஷ்டமா இருக்கு. பட்டோட்டில் எங்கேயுமே கேஸ் இல்லை, பயங்கர டிமாண்ட் ஆகுது. சைதாப்பேட்டில் வந்து போட வேண்டியதாகுது. இப்போ கேஸ் போட்டேன், எவ்வளோ தடவை ஓட்டு சவாரி ஒன்றும் புரியல, எங்கே ஆஃப் ஆகணும்னு தெரியாது. நாமக்கல் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோ எல்பிஜி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. அங்கு அடுத்த 10 நாட்களுக்கான எல்பிஜி இருப்பு இருப்பதாக அவற்றின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில எல்லாம் தேர்ந்துச்சு சொல்றாங்க, நாமக்கல் இன்னும் நம்ம ஸ்டாக் 10 நாளைக்கு வருங்க. முதல்ல எல்லாம் 200-300 வண்டி வந்துருந்தது, சுத்தி நாமக்கல் 10-15 ரவுண்ட் வந்ததுனால நம்ம கிட்ட வந்துட்டு வந்து ஒரு 10-50 வண்டி உள்ள வருங்க. இந்நிலையில் சென்னை மாதவரம் பகுதியில் உள்ள ஆட்டோ எல்பிஜி நிலையத்தில் பொதுமக்கள் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களுடன் திரண்டனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உணவகங்கள் கேஸ் அடுப்புக்கு மாற்றாக விறகு அடுப்புக்கு மாறி வருகின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள உணவகத்தில் சமையலறையின் கட்டமைப்பை விறகு அடுப்பு பயன்படுத்த ஏதுவாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நம்ம கிட்ட போதுமான சிலிண்டர் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம். மீதி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம், பிளஸ் இந்த விறகு அடுப்பு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் உள்ள உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறி வரும் சூழலில் விறகின் விலையும் அதிகமாக இருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குண்டு விறகு தற்போது 180 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறுகின்றனர். சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, அதனால வேற வாங்கிட்டான். சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்கு எல்லா பக்கமும். பயமா இருக்கு, இன்னும் விலை இன்னும் நிறைய ஏற மாட்டேங்குது. பல ஆண்டுகளாக கேஸ் அடுப்பு பயன்படுத்தி வரும் நிலையில் திடீரென விறகு அடுப்புக்கு மாறுவதில் பல சிரமங்கள் இருப்பதாக பெரம்பலூர் உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கூண்டு கட்டணும், போகணும், வரணும். நாங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதே வந்து பிடிச்சிட்டோம். சிலிண்டர் பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் உடனே விறகடுப்புக்கு மாற வேண்டிய சூழல் உள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாண்டியன் வேதனை தெரிவித்துள்ளார். 30%, 20% கடைகள் திறந்திருக்கும். 2 நாளைக்கு அப்புறம் 100% கடைகள் திறந்து இருக்கிறது ரொம்ப சிரமம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உணவக உரிமையாளர்கள் விறகுகளை வாங்கி குவித்து வருகின்றனர். முழுமையான சாப்பாடு எல்லாருக்கும் போய் கொடுக்க முடியல, எங்களால வந்துட்டு மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் திரும்புறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல உணவகங்கள் மூடப்பட்டன. ஒரு 15-16 வருஷமா டீக்கர் நடந்துட்டு இருக்கோம். ஏன்டா எத்தனையோ போர்கள்லாம் வந்திருக்கு. அதனால வந்து எங்களுக்கு அப்பெல்லாம் கேஸ் சிலிண்டரே தடுமாற்றம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஈரான் போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடிக்கடி கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. நாகையில் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளை நம்பி சுமார் 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வரும் சூழலில் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மானிய விலையில் மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உணவக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவக சங்கங்களின் பிரதிநிதிகள், கேஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி உணவக உரிமையாளர்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார். நாங்கள் மின்சாரத்தை கூட பயன்படுத்தி தயாராகிறோம். அதுக்கு எங்களுக்கு பீக் ஹவரில், மாலையில், இரவில் எங்களுக்கு கொஞ்சம் அது தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய, அதாவது சப்சிடி, அதாவது குறைந்த விலையில் கொடுக்கணும். எங்களுக்கு தொடர்ந்து கூட கொடுக்க வேண்டாம். இந்த போர் என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்களுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும், ஆதரவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டால் சிறு குறு தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஆன்சிலரி, ஆட்டோ காம்பனண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு உற்பத்தி பண்ணுற சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்க மட்டுமே இல்லை, அவங்க சப்ளை பண்ணுற அந்த கம்பெனிகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. மாற்று ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் வாசுதேவன் தெரிவித்தார். ஹோட்டல்கள், டீ கடைகளை தாண்டி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களையும் சிலிண்டர் தட்டுப்பாடு பாதித்துள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பணி நேரத்தை குறைத்திருப்பதாகவும் திருமண ஆர்டர்களை ரத்து செய்துவிட்டதாகவும் அடையாறு ஆனந்தபவன் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆர்டர் இனிமே எடுக்க முடியாது. இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து கேஸ் எனி டைம் என்ன ஆகுன்னு தெரியல. இதுக்கு மாற்று நடவடிக்கையாக நாங்கள் செய்கிறோம். எங்களை மாதிரி பல நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து இண்டக்ஷன், அடுத்த எலக்ட்ரிக்கல் இதில் போயிருக்கோம்.
அதுக்கு முழுமையாக பண்ண முடியாது. சில தொழிலை வந்து செய்ய முடியும், பலகாரம் பண்ணுறதெல்லாம். சிலதெல்லாம் வந்து கேஸ் சார்ந்து தான் இருக்கும். சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை ஆன்லைன் வகுப்புகள் மட்டும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதி மாணவர்கள் கூடிய விரைவில் விடுதியை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே சென்னையில் ஒரு சில தேநீர் கடைகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தேநீர், வடை, போண்டா ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வளைகுடா பகுதிகளில் தொடரும் போர் இந்தியாவிற்கான எரிவாயு விநியோகத்தை வெகுவாக சீர்குலைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு தேவை மாதத்திற்கு சுமார் 200 மெட்ரிக் டன்னாகவும் வணிக பயன்பாட்டிற்கு 20 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளதாக தெரிவித்தார். எரிவாயு விநியோகத்தின் தற்போதைய திடீர் நிறுத்தம் ஹோட்டல் துறைக்கு நெருக்கடியை உருவாக்கி உள்ளதுடன் பல ஹோட்டல்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற எரிவாயு விநியோகம் செய்வதை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நின்று ஆதரவளிக்கும் எனவும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இக்கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் நேரில் வழங்கினர். எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க பல்வேறு நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் மக்கள் தேவையில்லாமல் சிலிண்டர் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போரால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, கப்பல் போக்குவரத்து துறை செயலர் ராஜேஷ்குமார் சின்ஹா உள்ளிட்டோர் கூட்டாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சுஜாதா சர்மா, இந்தியாவின் எரிபொருள் விநியோகம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வீடுகள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறினார். எனவே மக்கள் பீதியடையாமல் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். எண்ணெய் நிறுவனங்களின் இழப்பை ஈடுகட்ட 30,000 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியுள்ளதாக சுஜாதா சர்மா தெரிவித்தார். Feedback suggests that some panic booking and hoarding behavior has been triggered by misinformation. Normal delivery cycle hai for domestic LPG, it remains around 2.5 days. I request there is no need for customer to rush book the cylinder. So தொடர்ந்து பேசிய ராஜேஷ்குமார் சின்ஹா, ஹோர்முஸ் நீரிணையில் 28 இந்திய கப்பல்கள் சிக்கியுள்ளதாகவும் அந்த கப்பல்களில் உள்ள 101 இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஈரான், இஸ்ரேல் இடையிலான போரால் 2 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் காணாமல் போனதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். माननीय अध्यक्ष जी, कोंकण रेलवे बहुत ही महत्वपूर्ण लाइन है, पूरे के पूरे कोंकण कोस्ट को कनेक्ट करने वाली लाइन है. நாடாளுமன்றத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சிலிண்டர் வேண்டும் என திமுக எம்பிக்கள் தமிழில் முழக்கமிட்டனர். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சமையல் எரிவாயு இறக்குமதிக்கு இந்தியா வளைகுடா நாடுகளையே பெருமளவு சார்ந்திருப்பதால் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவாதிக்க மக்களவையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக எம்பிக்கள் தமிழில் முழக்கமிட்டனர். कोंकण रेलवे बहुत ही महत्वपूर्ण लाइन है, पूरे के पूरे कोंकण कोस्ट को कनेक्ट करने वाली लाइन है. முன்னதாக சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். बेरोजगारी बढ़ रही है, अब एलपीजी की सिचुएशन को देखिए, कितना बर्दाश्त करेगी, और इनकी पॉलिसीज, इनकी नीतियों की वजह से. உண்மை நிலையை பாஜக அரசு மறைப்பதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் தரவுகளின்படி இந்தியாவில் மொத்தம் 33,06,60,000 கேஸ் சிலிண்டர்கள் இணைப்பு உள்ளன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 4,85,00,000 இணைப்புகளும், மகாராஷ்டிராவில் 3,18,00,000 இணைப்புகளும், மேற்கு வங்கத்தில் 2,72,00,000 இணைப்புகளும் உள்ளன. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 2,38,40,000 இணைப்புகளும், பீகாரில் 2,30,00,000
மற்றும் இணைப்புகளும் இருக்கின்றன. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பேணி காக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் எனவும் கள்ளச்சந்தையில் சிலிண்டர்கள் விற்காமல் தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பெட்ரோல் டீசல் இருப்பை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் சுமார் 85 விழுக்காடு அளவை வளைகுடா நாடுகளில் இருந்து பெறுகிறது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் சூழலால் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்த இறக்குமதி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் இருந்து வரவேண்டிய சமையல் எரிவாயு தாமதம் காரணமாக சுமார் 20 லட்சம் டன் எரிவாயு விநியோக இடைவெளி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் விதமாக சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சந்தைகளில் இருந்து 20 சரக்கு கப்பல்கள் மூலம் எரிவாயு இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இம்மாத இறுதியில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் இன்னும் முடியவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரானில் ராணுவ கட்டமைப்புகள், அணு ஆயுத தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானில் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை அருகே 31 கண்ணிவெடி பதிக்கும் கப்பல்களை தாக்கி அழித்த வீடியோக்களையும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹெப்ரான் நகரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் ஈரான் போர் இன்னும் முடியவில்லை என்று உறுதிபட கூறினார். Prices are already coming back down, and it's going to come down, but we're not leaving until that job is finished, and it's going to be very fast. It's going to be very fast, but we're not going to count on having competent presidents. We have to assume we're going to have incompetent ones, like the one we had last time that couldn't walk off a stage. Remember? ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கிய முதல் 1 மணி நேரத்திலேயே அமெரிக்கா வெற்றியடைந்து விட்டதாக கூறிய ட்ரம்ப் தாம் நினைத்த காரியம் நிறைவடையும் வரை சண்டையை நிறுத்தப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக 1 லிட்டர் எண்ணெய் கூட கொண்டு செல்ல விடமாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலக அளவில் எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் அவ்வழியாக எந்த கப்பல் கடந்தாலும் தாக்குவோம் என எச்சரித்தது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இந்தியா நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம், போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $200 அதிகரிக்கும் என எச்சரித்தார். You will not be able to keep oil and energy prices artificially low through economic life support. As we have already warned, if the war spreads across the region, expect oil to reach $200 per barrel. இந்நிலையில் அவசர கால கையிருப்பிலிருந்து 40 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் விடுவிக்கப்படும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை அறிவித்துள்ளது. இந்த அமைப்பில் இணை உறுப்பினராக உள்ள இந்தியா இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தியால் பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் KP முரளி, பெட்ரோல் டீசல் தேவையான அளவிற்கு கையிருப்பில் இருப்பதாகவும் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இருக்கு, அகில இந்திய அளவுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீலர்களுக்கு பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆயில் நிறுவனம் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு வழங்கின்னு இருக்காங்க. அதுல எந்த விதமான அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யவே இல்லை. ஏதோ ஒரு புரளியா தான் இருக்குது. புரளி கலப்பி விட்டு அதனால ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதனால மக்கள் இதனால பீதி அடைஞ்சு பெட்ரோல் டீசலை கேன்ல வாங்கின்னு போய் வச்சுக்கிறது என்ற அவசியம் தேவையே இல்லை.
தங்கு தடையின்றி பெட்ரோல் டீசல் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக பெட்ரோலை வாங்கினால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் KP முரளி எச்சரித்துள்ளார். சிலிண்டர் தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். I pray to Vinayakra, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி மலைக்கோட்டை பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அரங்கநாதரை வணங்கி உரையை தொடங்கிய காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மதுராந்தகம் மதுரையை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது பரப்புரை பொதுக்கூட்டம் திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு EPS, அன்புமணி, தினகரன், GK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ரங்கநாதர் படத்தை பரிசளித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பொன்னாடையையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பாரத் மாதா கி. மேடையில் பேசிய பிரதமர் மோடி ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்திற்கும் உழைக்கும் அரசை மக்கள் விரும்புவதாக கூறினார். The whole state has made up its mind to throw out DMK from the government, and they know that only NDA can bring that change of Tamil Nadu. முன்னதாக கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணனையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். NDA பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றிய பிரதமர் கொரோனா காலத்தை போல நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவோம் என்றார். It has affected the whole world's energy supply chain. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. தொடர்ந்து பேசிய அவர் மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். Now our government has elevated Madurai airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. மதுரையில் காலையில் பறிக்கப்படும் மல்லிகை பூவை மாலையில் பாரிஸ், பிரிட்டனில் விற்பனை செய்ய முடியும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். காங்கிரசுக்கு அடிமையாகி திமுக கூட்டணி அமைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எத்தனை கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கொண்டு வந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தினம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும். வரும் சட்டப்பேரவை தேர்தல் திமுகவின் இறுதி தேர்தல் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சமையல் எரிவாயு எல்லாம் இந்த அளவுக்கு ஏற்றப்பட்டது மட்டுமல்ல, இந்த போருக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக மோடி இருக்கிறார் என்று செயல்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். ஆகவே விரட்டப்பட போகிறவர் மோடியை அவரை திமுகவோ திமுக ஆட்சியோ அல்ல. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக கூறிய பிரதமர் மோடிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்த பதில்தான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருந்தால் அமலாக்கத்துறை விட்டு வைத்திருக்குமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி மேல இமாலய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிடிவி தினகரன் தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்தாரு, மாட்டிக்கிட்ட ஊழல்லாம் இருக்கு. இவர்களை வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கு
மோடிக்கு எந்த முகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது வடிகட்டிய பொய் என்றும் RS பாரதி விமர்சித்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. TR பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசினர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் ஒரு தொகுதி. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், மாமக, IUML ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 13 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருக்கும் இளைஞரை கருணை கொலை செய்ய முதல் முறையாக உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தைச் சேர்ந்த ஹரிஷ் ராணா என்ற இளைஞர் கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டடத்தின் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோமா நிலைக்கு சென்ற ஹரிஷ் ராணாவுக்கு கடந்த 13 ஆண்டுகளாக செயற்கை சுவாச கருவி மூலம் சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தது. ஹரிஷ் ராணாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அவரை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவரது பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் JP பர்திவாலா, KV விஸ்வநாதன் அமர்வு ஹரிஷ் ராணாவின் உயிர்காக்கும் கருவிகளை அகற்றி கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியது. மேலும் வீட்டில் உள்ள ஹரிஷ் ராணாவை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து முறையான வழிமுறைகளை பின்பற்றி உயிர்நீக்க சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நாட்டில் முதல் முறையாக கோமா நிலையில் உள்ள ஒருவரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துபாய் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் காயமடைந்தார். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ், ஹபா நகரங்களில் உள்ள முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மீது ஈரான் குண்டுமழை பொழிந்தது. அமெரிக்காவின் நட்பு நாடான ஓமன் நாட்டின் சலாலா துறைமுகம் அருகே உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. துபாயில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீதும் அடுத்தடுத்து 2 ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய வங்கிகள் மற்றும் மைக்ரோசாப்ட், கூகுள், NVIDIA, IBM, ஆரக்கிள் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ தளபதிகளின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் 5 பேர் மாயமாகினர். உலகளவில் 20 விழுக்காடு எரிபொருள் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் நேற்று அந்த வழியாக வந்த 3 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த கப்பல் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த கப்பலில் இருந்த 20 மாலுமிகளை மீட்டுவிட்டதாகவும் காணாமல் போன 3 மாலுமிகளை தேடி வருவதாகவும் ஓமன் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் மற்றும் தாய்லாந்து நாட்டின் மயூரி நரி கப்பல்கள் எச்சரிக்கையை மீறி ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்றதால் அவற்றை தாக்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய அரசு வணிக கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து அப்பாவி மாலுமிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே கடந்த வாரம் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் முஸ்தபா கமேனி நலமுடன் இருப்பதாக விளக்கமளித்துள்ளார்.
போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் மேற்காசிய நாடுகளுக்கு இன்று ஒட்டுமொத்தமாக 58 விமானங்களை ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் இயக்குகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் நிலையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் தப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்காசிய நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக 58 விமானங்களை ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் இன்று இயக்க உள்ளன. இதன்படி மும்பை மற்றும் கோழிக்கோட்டில் இருந்து சவுதி அரேபியாவின் ரியாத்திற்கு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. ஜட்டாவில் இருந்து 10 விமானங்களும் மஸ்கட்டில் இருந்து 8 விமானங்களும் இயக்கப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு வழக்கமான விமானங்களை விட கூடுதலாக 40 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வழக்கம் போல விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 2026 IPL தொடர் வரும் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 20 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் போட்டியில் பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 29ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. மார்ச் 30ஆம் தேதி கவுஹாத்தியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியையும், ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் RCB அணியையும், ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னையில் டெல்லி அணியையும் CSK எதிர்கொள்ள உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள போட்டிகளுக்கான முழுமையான அட்டவணை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 31 வரை நடைபெறவுள்ள இந்த 19வது IPL தொடரில் 84 ஆட்டங்கள் இடம்பெற உள்ளன. மகா கும்பமேளாவில் ஆபரண மாலை விற்றபோது இணையத்தில் கவனம் பெற்ற மோனாலிசா தனது காதலரை கரம் பிடித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மகா கும்பமேளாவில் பாசிமணி உள்ளிட்ட ஆபரணங்களை விற்று வந்தவர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த மோனாலிசா. ஈர்க்கும் விழிகளும் மயக்கும் புன்னகையுமாக வலம் வந்த அவரது வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வலம் வந்த நிலையில் சினிமா வாய்ப்பையும் வழங்கின. இந்நிலையில் தனது காதலரும் நடிகருமான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இஸ்லாமியரான ஃபர்மான் கானை அவர் கரம் பிடித்துள்ளார். திருமணத்திற்கு பெற்றோர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு கோரி கேரளாவில் தஞ்சமடைந்த இவர்கள் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்று இவர்களை வாழ்த்திய நிலையில் கேரளா தங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்பதை உணர்ந்தே இங்கே வந்து திருமணம் செய்ததாக ஃபர்மான் கான் தெரிவித்தார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 16ஆம் தேதி வரை மிக லேசான மழையும் 17ஆம் தேதி மிக மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பிரீமியம் பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் போக்குவரத்து வசதி மற்றும் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய பிரீமியம் பேருந்து சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக சென்னையின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் 5 பிரீமியம் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மத்திய மின்சார பேருந்து பணிமனையில் இந்த பேருந்து சேவைகளை காணொலி காட்சி மூலம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். நாற்பது கிலோமீட்டர் வரை கொண்ட வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் பயணிகளுக்கு வசதியான இருக்கைகள், நவீன வசதிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் பெண்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் வசதிகளும் வழங்கப்படுகின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் 2 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரங்கான்பட்டி கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. மஞ்சு விரட்டு போட்டியில் மதுரை, தேனி, சிவகங்கை, காரைக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்பவரின் காளை குளத்தில் தவறி விழுந்த நிலையில் அதை மீட்கச் சென்ற அவர் குளத்தில் தவறி விழுந்து தாமரைக்குடி சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தசாமி மஞ்சு விரட்டு போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது
அங்கு வந்த காளை வயிற்றில் முட்டியது. இதில் கோவிந்தசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். இருவரது உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்புராஜின் மகள் அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார். நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற மாணவி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று மாலை வேடநத்தம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் மாணவி உடலில் காயங்களுடன் ஆடைகள் களைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குளத்தூர் குறுக்கு சாலை இடையேயான சாலையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களது மகளை கொலை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அவரது தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கல சார், தப்பா பேசுறாங்க. என் பிள்ளை எப்படி செஞ்சவங்களும் சும்மா விடக்கூடாது சார். காவல்துறையினர் 5 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கோயிலில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வாஷிங்டன் சுந்தரும் வருண் சக்கரவர்த்தியும் கிரிவலம் சென்ற காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நாள்தோறும் பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களான வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் நேற்று திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தனர். கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதையில் நடந்து சென்று கிரிவலம் மேற்கொண்டனர். இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்கு முன்னதாக அண்ணாமலையார் கோயிலில் வாஷிங்டன் சுந்தர் வழிபாடு நடத்தினார். இதையடுத்து இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பையை வென்றதால் தனது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் அவர் கிரிவலம் சென்றார். தமிழ்நாட்டிற்கான 5655 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு அர்ப்பணித்தார். திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் தஞ்சை பெரிய கோயிலின் மாதிரியை பரிசாக வழங்கினார். பொருணை அருங்காட்சியக கேடயத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு பரிசளித்தார். தொடர்ந்து நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் விரைவு ரயில், போத்தனூர் தன்பத் அம்ரித் பாரத் விரைவு ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு விரைவு ரயில், திருநெல்வேலி மங்களூரு விரைவு ரயில், மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் ஆகிய 5 ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் 3680 கோடியில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பசுமை புறவழிச்சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தாவேகாவுடன் தாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்தார். அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? புதிய கட்சிகள் சார், நான் தான் சொல்றேன்ல, தாவேகாவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீங்களா சார்? சார், இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா, போவீங்களான்னு? அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவேகாவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். இங்க கூட்டணி பொறுத்தவரைக்கும் எதுவுமே. விஜய் மீதான சிபிஐ விசாரணையை புற அழுத்தம் என கூறிவிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். வரும் சட்டப்பேரவை தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இடையேயான தேர்தல் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வரும் தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல் என கூறிய முதலமைச்சருக்கு பதிலளித்தார். கடைசி வந்து வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது, எங்க பந்து வீச போகிறீர்கள்? தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும்
தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து கவலை தெரிவித்தார். ஒரு பக்கம் கொலைகள், மற்றொரு பக்கம் தற்கொலைகள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். மன்னிக்க கூடாது, மன்னிக்க மாட்டார். தமிழ்நாட்டில் திமுக மதுவை திணிப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ தனக்கு சம்மன் அனுப்பியிருப்பது ஆச்சரியமாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி மார்ச் 17ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருப்பதாக தெரிவித்தார். எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்திருக்காங்க? நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து பேசிய அவர் அன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்த அனைவருக்கும் சம்மன் அனுப்பப்படுமா என வினவினார். பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். மார்ச் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் இன்று பதவியேற்கிறார். மேற்குவங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் பதவி விலகிய நிலையில் அந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டார். மேலும் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்தார். இந்நிலையில் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நேற்றிரவு சென்னை வந்தார். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அர்லேகருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். முன்னதாக சென்னையில் இருந்து RN ரவி நேற்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து மேற்கு வங்கத்திற்கு சென்ற RN ரவிக்கு மக்கள் மாளிகையில் அதிகாரிகள் வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி இன்று பதவியேற்க உள்ளார். மதுரை ராமேஸ்வரம் சாலையில் 4 நாட்களாக நீடித்த போராட்டத்தால் வாகன ஓட்டிகள் தவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிட செய்ய நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அரிவாளால் வெட்டிய வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வழக்கறிஞர் குழுவை நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதன்படி நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் குழுவினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். ஆனால் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிந்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனால் போராட்டக்காரர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பள்ளி வாகனங்கள், பால் வாகனங்கள், ஆம்புலன்ஸ்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறே தாங்கள் போராட்டம் நடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக கூறி வளநாடு பகுதியில் பொதுமக்கள் சிலர் திரண்டு போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே தரிசன வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெளிவுபடுத்தியுள்ளது. திருப்பதியில் இலவச தரிசனம், 300 ரூபாய் கட்டண தரிசனம் உள்ளிட்ட பல வகை தரிசனங்கள் மூலம் பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பிட்ட நேரத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் 1 மணி நேரம் தாமதமாக சென்றாலோ அல்லது முன்கூட்டியே சென்றாலும் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தரிசன டோக்கன் வைத்துள்ள பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே சாமியை தரிசிக்க வரிசையில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ வரவேண்டாம் எனவும் அப்படி வரும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் தரிசனத்தை எளிதாக்கவும் நெரிசலை தவிர்க்கவும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வால்டெக் சாலை, தண்ணீர் தொட்டி தெருவில் 179 கோடி ரூபாய் செலவில் குடியிருப்புகள், திருமண மாளிகை, அச்சகம், விளையாட்டு திடல் உள்ளிட்டவை திறந்து வைக்கப்பட்டன.
பெருங்களத்தூரில் 4,73,00,000 செலவில் மேம்படுத்தப்பட்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் பூங்கா உள்ளிட்டவையும் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்சார மற்றும் மின்னணு இணைப்புகள் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த ஹிரோசே என்ற ஜப்பானிய நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 200 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அசோக் லேலண்ட் நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்கலன் தொகுப்பு ஆலை அமைப்பதற்கும் முதலமைச்சர் காணொலியில் அடிக்கல் நாட்டினார். 1800 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் கரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 3 புதிய டைடல் நியோ பூங்காக்கள் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. இதனைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. இதன் மீதான விவாதம் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் 2வது நாளாக நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கே சரியாக வருவதில்லை என அவரது வருகை பதிவை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். संसद सदस्य कैसे तय कर सकता है? मैं क्या राहुल गांधी जी को कह सकता हूं कि आप ये बात पहले बोलिए, दूसरी बोलिए, तीसरी बोलिए, चौथी बोलिए? नहीं कह सकता. अगर मैं नहीं कह सकता तो वो भी नहीं कह सकते. தொடர்ந்து ராகுல் காந்தியின் செயல்பாடுகளை அவர் விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. सभा की कार्रवाई गुरुवार 12 मार्च 2026 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்நிலையில் அமித்ஷாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி, நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் சபாநாயகர் மீதுதானே தவிர ராகுல் காந்தி மீது அல்ல என தெரிவித்தார். அமித்ஷா தவறான வார்த்தைகளை நாடாளுமன்றத்தில் உதிர்த்ததாகவும் ஆனால் சபாநாயகர் வரை கண்டிக்கவில்லை எனவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். கேரளாவில் இடதுசாரி ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் கொச்சி சுத்திகரிப்பு நிலையத்தில் 5500 கோடி ரூபாய் செலவில் பாலிப்ரொபிலின் ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அம்ரித் பாரத் திட்டத்தில் சீரமைக்கப்பட்ட 3 ரயில் நிலையங்கள் துவக்கம் என்பன உட்பட மொத்தம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் அடுத்த 5 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு வழங்கினால் கேரளா வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். अनेक विद काम कर रहे हैं, वहीं दूसरी तरफ कांग्रेस और लेफ्ट के लोग आत्मनिर्भर भारत अभियान का मजाक उड़ाने में ही जुटे रहते हैं. கேரளாவில் இடதுசாரி ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாக அவர் கூறினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் தோனியை விதிகளை மீறி கிரிக்கெட் அகாடமியுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி வரும் அதே நேரத்தில் ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் கிரிக்கெட் அகாடமிகளை வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது BCCI-யின் விதிகளுக்கு எதிரானது என்று புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து BCCI-யின் நெறிமுறை அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதி அருண் மிஸ்ரா விசாரித்து வந்தார். இந்நிலையில் தோனி மீதான குற்றச்சாட்டை அருண் மிஸ்ரா நிராகரித்துள்ளார். தோனி குறிப்பிட்ட அகாடமியுடன் 2017ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து கொண்ட நிலையில் BCCI-யின் விதிகள் 2018 செப்டம்பரில் தான் அமலுக்கு வந்ததை அருண் மிஸ்ரா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தோனிக்கு அந்த அகாடமி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் இருந்ததற்கு ஆதாரமும் இல்லை என்றும் அந்த அகாடமிக்கு சாதகமாக தோனி நடந்து கொண்டதற்கு சான்று இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புகார்தாரர் தாக்கல் செய்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தோனி மற்றும் அந்த நிறுவனத்துடன் அவருக்கு இருந்த தனிப்பட்ட பகையின் காரணமாக எழுந்தவை என்றும் நெறிமுறை அதிகாரி அருண் மிஸ்ரா குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தண்ணீர் பிடிக்க குழாயில் அடித்துக் கொள்வதை போன்று சிலிண்டருக்கு இளைஞர்கள் அடித்துக் கொண்ட காட்சிதான் இது. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் வடமாநிலங்களில் சிலிண்டர் விநியோக மையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் சிலிண்டர் வழங்குவதற்கு வரிசையில் காத்திருந்த போது இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது.
இதேபோன்று நொய்டா, லக்னோ உள்ளிட்ட நகரங்களிலும் சிலிண்டர் விநியோக மையத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அன்னதானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் டீ கடையினர் சிலிண்டர் அடுப்பிற்கு பதிலாக விறகு அடுப்புக்கு மாறியுள்ளனர். நீதித்துறையின் ஊழல் என்ற பாடத்தை எழுதிய 3 ஆசிரியர்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் NCERT அமைப்பு சமீபத்தில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தை திருத்தி அமைத்தது. அதில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் இடம்பெற்ற பாடம் தவறான தகவல்களை கொண்டிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த NCERT அமைப்பு குறிப்பிட்ட பாடம் திருத்தி எழுதப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இதையடுத்து பாடத்தை மாற்றி எழுதிய பாட வல்லுநர்கள் யார், திருத்தப்பட்ட பதிப்பிற்கு ஒப்புதல் அளித்தது யார் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் புதிய திருத்தத்தை ஏற்க மறுத்துவிட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி, மூத்த வழக்கறிஞர், கல்வியாளர் ஆகியோரை கொண்டு புதிதாக பாடத்தை எழுத உத்தரவிட்ட நீதிமன்றம் ஏற்கனவே பாடத்தை எழுதிய 3 ஆசிரியர்களை எவ்வித பணிக்கு பயன்படுத்தவும் தடை விதித்தது. மேலும் நீதிமன்ற ஊழல் குறித்த பாடத்திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த சில சமூக விரோதிகள் மற்றும் இணையதளங்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தாய்லாந்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் சக்கரம் தரையில் மோதிய காட்சிகள் தான் இவை. ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 130க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் விமான குழுவுடன் தாய்லாந்தின் புக்கெட் நகருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டது. புக்கெட் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வேகமாக தரையிறங்கிய போது விமானத்தின் முன்பக்க டயர் ஓடுபாதையில் மோதியது. இதில் விமானத்தின் முன்பக்க சக்கரம் உடைந்து தரையில் உரசியது. பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் பயணிகள் மற்றும் விமான குழுவினர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விபத்தை தொடர்ந்து புக்கெட் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. டேட்டா சென்டர்களுக்கான சிப் தேவை அதிகரிப்பு, ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உருவான சுணக்கம் உள்ளிட்ட காரணங்களால் நடப்பாண்டு லேப்டாப் விலை 35% வரை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் உடனான போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் மூலப்பொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான செலவு கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் உலகளவில் டேட்டா சென்டர்களுக்கான சிப்களின் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளதால் இன்டெல் உள்ளிட்ட மென்பொருள் நிறுவனங்களின் தொடக்க நிலை சிப்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக லினோவா, டெல், ஏசர், ஆசஸ் போன்ற நிறுவனங்கள் தனிநபர் கம்ப்யூட்டர், லேப்டாப் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நடப்பாண்டு கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் விலை ஏறத்தாழ 35% வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலை உயர்வால் இந்தியாவில் லேப்டாப் விற்பனை நடப்பாண்டு 8% வரை குறையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனாவுக்கு பின்னர் கடந்த ஆண்டுதான் இந்தியாவில் 1,50,00,000 லேப்டாப்புகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. கால்பந்து ஆட்டத்தில் ஈரான் தேசிய கீதத்தை பாட மறுத்த விவகாரத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த மேலும் 2 ஆஸ்திரேலியா புகலிடம் வழங்கியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தொடரில் தென்கொரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஈரான் தேசிய கீதத்தை அந்நாட்டு வீராங்கனைகள் பாட மறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆசிய கோப்பை தொடரிலிருந்து ஈரான் வெளியேறியது. சொந்த நாட்டுக்கு சென்றால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற அச்சத்தில் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்த விடுதியிலிருந்து 7 வீராங்கனைகள் தலைமறைவாகினர். மேலும் 5 வீராங்கனைகள் தங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் புகலிடம் வழங்க வேண்டி விண்ணப்பித்தனர். ஈரான் வீராங்கனைகள் ஆஸ்திரேலியா புகலிடம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பும் அறிவுறுத்தியிருந்தார். இதனையடுத்து ஈரான் வீராங்கனைகள் 5 பேருக்கும் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டோனி புக் புகலிடம் வழங்கினார். இந்நிலையில் ஈரான் மகளிர் கால்பந்து அணியின் உதவியாளர் மற்றும் வீராங்கனை ஒருவருக்கு ஆஸ்திரேலிய அரசு புகலிடம் வழங்கியுள்ளது. ஈரானைச் சேர்ந்த 7 பேருக்கு ஆஸ்திரேலியா புகலிடம் வழங்கியுள்ளது. எக்ஸ் தளம் மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யும் வசதி அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு $44 பில்லியன் பணம் கொடுத்து டெஸ்லா அதிபர் எலான் மஸ்க் வாங்கினார். ட்விட்டரை விலைக்கு வாங்கியது முதல் அதற்கு எக்ஸ் என பெயர் சூட்டியது முதல் பல்வேறு நடவடிக்கைகளை எலான் மஸ்க் மேற்கொண்டு வருகிறார். எக்ஸ் தளத்தை எவ்ரிதிங் ஆப் என மாற்றும் திட்டத்தில் களமிறங்கியுள்ள எலான் மஸ்க் அதன் ஒரு பகுதியாக எக்ஸ் தளத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் முதல் எக்ஸ் தளத்தின் மூலம் பயனர்கள் தங்கம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை செய்ய முடியும் என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதற்காக விசா கார்டு நிறுவனத்துடன் கடந்த மாதம் எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 40 மாகாணங்களில் முதல் கட்டமாக அமலுக்கு வரும் இந்த சேவையை விரைவில் உலகம் முழுவதும் விரிவுபடுத்த எலான் மஸ்க் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவது குறித்து கேப்டனை முடிவு செய்வார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் CEO காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடர் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்குகிறது. 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சஞ்சு சாம்சன், சர்ப்ராஸ் கான் உள்ளிட்ட புதிய வீரர்கள் அணியில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய காசி விஸ்வநாதன், நடப்பு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவாரா என கேப்டனை முடிவு செய்வார் என்றார். தோனியோட ரோல் இந்த தடவை ஐபிஎல்ல என்னவா சார் இருக்கும்? இம்பாக்ட் பிளேயர் சொல்றாங்க, அதெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியாது. அது வந்து கிரிக்கெட் ஓரியன்ட் டிசிஷன். எங்க கேப்டன், வைஸ் கேப்டன் அண்ட் த கோச் வில் டிசைட். அது வந்து அவர் இம்பாக்ட் பிளேயர் ஆடுறாரா, ரெகுலர் பிளேயர் ஆடுறாருன்னு நாங்க வந்து டெஃபினட்டா சொல்ல முடியாது. சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக சென்னையில் போட்டிகள் நடைபெறாது என கூறப்படும் நிலையில் அதற்கும் காசி விஸ்வநாதன் விளக்கம் அளித்தார். எலெக்ஷன் வந்து இந்த தடவை நடக்கிறதால சேப்பாக்ல வந்து நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ராஞ்சிக்கு எல்லா மேட்சும் மாற்ற போறதா அப்படின்ட்டு ஒரு தகவல். அதுல உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஐபிஎல்ல இருந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரல நீங்க எலெக்ஷனால மாற்றணும்னு. CSK வீரர்கள் வருகின்ற 17ஆம் தேதி முதல் சென்னையில் பயிற்சியை தொடங்கவிருப்பதாகவும் அவர் கூறினார். வரும் ஐபிஎல் தொடரில் RCB அணி பெங்களூருவில் 5 போட்டிகளில் விளையாடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வருகிற 28ஆம் தேதி தொடங்குகிறது. கடந்த ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றிய நிலையில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால் இந்த ஆண்டு பெங்களூரு மைதானத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் உரிய அனுமதி மற்றும் முறையான வழிமுறைகளை நிறைவு செய்த பிறகு RCB அணி பெங்களூருவில் 5 போட்டிகளில் விளையாடும் என அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் அறிவித்துள்ளார். மீதமுள்ள 2 போட்டிகள் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய முன்னாள் அதிரடி தொடக்க வீரர் மேத்யூ ஹேடன் நியமிக்கப்பட்டுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு அளித்த உதவியால் மத்திய பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றி பெற முடிந்ததாக அதில் வென்ற மாற்றுத்திறனாளி மற்றும் தமிழ் வழியில் பயின்றவர்கள் கூறினர். சார், முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறது என்னோட விஷனாக இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லிசன் பண்ணி தான் சார் படிப்பேன். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து UPSCயில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை வந்து அப்படியே ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து விஷுவலி சேலஞ்சு இன்னும் பல கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து அதை வச்சு படித்து பயன்பெறலாம் சார். இனிஷியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து அட்டன் பண்ணுறதே வந்துட்டு கேட்காதுங்க சார். ஒரு நார்மல் ஆடியன்ஸில் எல்லாரும் கிளாஸ் ரூம் போய் படிக்கும்போது எனக்கு அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்க முடியல. ஸோ இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 சீனியர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு முதல்ல இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும்போது இந்த எக்ஸாமை பற்றி சொன்னது வந்து 2018 வந்துட்டு திவ்யா மேம்னு சொல்லிட்டு IPS ஆஃபீஸர் அவங்க விதைத்த விதை அவங்க வந்து நிறையா எனக்கு இந்த எக்ஸாமை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 2021 வந்துட்டு ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இப்போ IAS அதிகாரியாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோட ஒரு இது ரோல் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் முதல்வன் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து எல்லா கிளாஸஸுமே தமிழில் கிடைக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் முன்னாடி தமிழில் எழுதணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். இப்போ நானே தமிழ் வழியில் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் எழுதுனா ஆங்கிலத்தில் தான் இன்டர்வியூவும் பண்ணேன். ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருமே முடியுமான்னு தெரியல. ஆனால் இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் தமிழ்ல வீடியோ போடுறாங்க, தமிழ்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தமிழ் வழி மாணவர்கள் வந்து இப்போ அதிகமாக வந்து சிவில் சர்வீஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற இப்போ இந்த வருஷம் கூட ஒரு அண்ணா வந்து தமிழ் வழியிலேயே எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க.